பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இது உங்களுக்கான வாக்குத்தத்தம் இல்ல. என்னடா இப்படி சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? மேல இருக்கிற 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஒரு வாக்குத்தத்தம் வருதுன்னா அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு ஆலோசனை இருக்கு. பண ஆசை இல்லாதவனுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். போதும் என்று எண்ணுகிறவனுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். உங்களுக்கு இல்ல. பண ஆசை யாருக்கு இல்லையோ, போதும் என்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். அடுத்த வசனத்தை பாருங்க. மல்கியா 3:10. 2வது பகுதி பாருங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். வானத்தின் பலகணிகளை திறப்பார், இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். இதுவும் உங்களுக்கு கிடையாது. இது யாருக்கு? தசம பாகத்தை கரெக்டா செலுத்துறவங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம். தசம பாகம்னா என்ன? தசம பாகம் அப்படின்னா 10ல் 1 பங்கு. 24 மணி நேரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். அதுல 24 மணி நேரத்துல 1 பங்கு, 10ல் 1 பங்குனா 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பார், இடங்கொள்ளாமல் போகும் அளவுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னாலும் மேல ஒரு ஆலோசனை இருக்கு. கடைசியா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கி உங்களை அவர் பக்கத்திலேயே உட்கார வைப்பாராம். இதுவும் உங்களுக்கான வசனம் கிடையாது, உங்களுக்கான வாக்குத்தத்தம் கிடையாது. இது யாருக்கு தெரியுமா? ஓட்டத்தை ஜெயத்தோட முடிச்சவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். சோ பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச்ல வாக்குத்தத்த அட்டை அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தோட அட்டாச் ஆயிருக்கிற ஆலோசனை, அந்த வாக்குத்தத்தோட அட்டாச் ஆயிருக்கிற ஒரு ரூல், இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கிறது கிடையாது. இந்த காலத்துல வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேல இல்ல கீழே பைபிள்ல புரட்டி பாருங்க. எல்லா இடத்துலயும் பாருங்க, கன்ஃபார்மா மேல இல்ல கீழே ஒரு அட்வைஸ், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ரூல் கன்ஃபார்மா அது கூடவே ஒட்டி இருக்கும். பைபிளை திறந்து வாசிக்க பழகுங்க. வாக்குத்தத்தத்துக்கு மேல கீழே என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கு, என்ன ரூல் இருக்கு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்கிறத ஆராய்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.